கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்காக நம் யாவரும் காத்திருப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலி கூர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடவுள் என்று சொல்லி வேதம் சொல்லி எல்லா தலை தாழ்த்தி பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். உம் அன்பு பெரிதல்லவோ இயேசுவே, உம் அன்பு பெரிதல்லவோ. உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும், உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும். இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திருப்பாதம் அமர்வதே இயேசுவே, உம் திருப்பாதம் அமர்வதே. இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திருப்பாதம் அமர்வதே இயேசுவே, பாதம் அமர்வதே. கவலை கண்ணீர்கள் மறைந்து ஓடிடும், கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிடும். கவலை கண்ணீர்கள் மறைந்து ஓடிடும், கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிவிடும். உம் அன்பு பெரிதல்லவோ இயேசுவே, உம் அன்பு பெரிதல்லவோ. உமது உண்மைகள் அடிமை நின்றிட வேண்டும், உமது உண்மைகள் அடிமை நின்றிட வேண்டும். சுகம் இனிமையான நேரம், இன்பமான நேரம், உம் திருப்பாதம் அமர்வதே இயேசுவே, உம் திருப்பாதம் அமர்வதே. அதிகமாக நேசிக்கிற அன்பின் தள்ளபத்தின் தகப்பனே, இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்கிறோம். தேவரே, எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கீங்களோ கர்த்தர் தெளிவாய் இந்த நாளில் பேசுகிறார். அடியை மறைத்துள்ள நாமத்தை வெளிப்படுத்துகிறாக. கேட்கிற யாவருக்கும் இவ்வார்த்தைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாகவும், இவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு எங்களை ஒரு சிறு தகுதிப்படுத்துகிறார். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவும் இனிதான நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நியாய வழிபாட்டில் விசேஷமாக புதிய மாதத்தில் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் வாழ்த்தி நான் வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, உன்னை பெருகவும் பெருகச் செய்வன் சொன்ன வாக்குத்தத்தின் மூலமாக கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். விசேஷமாக கடந்த 2 மாதங்களாக நாம் ஒரு தலைப்புகளாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பவர் யார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 7 விதமான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் சொன்னது போல வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விசேஷத்தை ஆளுதல் நடக்கும் போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் ஒழுங்கா நீங்க பதில் சொல்றீங்களோ விசேஷத்தை வெகுமதி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த செய்திகள்லாம் யூடியூப்லையும் நாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து உள்ள காரியங்களை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்வேன். இந்த வாரத்திலிருந்து வித்தியாசமான ஒரு தலைப்பு கீழாக நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதாவது நீதிமான் என்கின்ற ஒரு தலைப்பு கீழாய் கர்த்தருடைய வார்த்தையை வருகின்ற 3 மாதங்கள், அதாவது செய்தி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் போகும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். நீதிமான் என்கின்ற ஒரு தலைப்பு, நீதிமானாவது எப்படி என்கின்ற தலைப்பு கீழாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஸோ இந்த நாள்ல நீதிமான் என்றால் என்ன அர்த்தம், முதலாவது நீதிமான் என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி ஒரு தலைப்புகளாக கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளே நாம் கேட்க போகிறோம். நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். ஆதியாகமம்
12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வசனம் தெளிவாக சொல்கிறது, அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். இதை பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இந்த சோதோம் குமராவை அழிப்பதற்காக ஆண்டு ஆயத்தமா இருக்கிறார். அப்போ இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், 50 நீதிமானம் தான் இந்த பட்டத்தை செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்போ ஆபிரகாம் சொல்ல 40 நீதிமான்கள் தான், 40 நீதிமான்களும் அழிக்க மாட்டேன். அப்போ 40 30 வராரு, 30 20 வராரு, கடைசியில் 10 நீதிமானம் தான் அழிப்பீரோ என்று கேட்கும் போது 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்போ இந்த தேசம் நமக்கு முன்பாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் உலகம் முழுவதும் பற்றி எரியும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டுடைய கோபம் உலகத்தின் மேல இருக்கிறது. ஆண்டுடைய கோபம் உலகம் முழுவதும் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவரை யாரெல்லாம் அண்டிக் கொள்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? காப்பாற்றப்படுவார்கள். 2 பேதுரு 3 வாசிக்கும் போது, முன்னே இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினால் அழிந்தது, இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே 1 பேதுருல பவுல் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் பார்க்கும்போது இன்னைக்கு பல இடங்களில் அழிவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பார்க்கும்போது கேரளாவில் வயநாட்டில் மிகப்பெரிய ஒரு அழிவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சேதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இயற்கை அழிவாக இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருடைய கோபமாக இருக்கலாம், மனிதனுடைய பாவமாக இருக்கலாம். அது கர்த்தர் அறிந்து கொள்வார். ஆனாலும் கர்த்தருடைய கோபம் பூமியில இறங்கும் பொழுது அதை பட்சிக்கிற கோபமாக இருக்கும், அதை அழித்து போடுகிற கோபமாக இருக்கும் என்று சொல்ல பார்க்கின்றோம். அப்போ தேவனுடைய கோபத்தை மாறி அமைப்பவர்களாக நாம் இருந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன செய்யணுமா தள்ளி போடக்கூடிய ஆபிரகாம்களாய் நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். எப்படி என்றால், கர்த்தருடைய கோபம் அதிகமாக இருக்கு. அந்த கோபத்தை தரிய வைப்பதற்காக இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமை போல எழும்ப வேண்டும் என்று சொல்ல பார்க்கின்றோம். வேதத்திலே பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்த அழிவை நோக்கி இருக்கும் பொழுது தாவீது என்ன செய்யறாரு? சர்வாங்க தகன பலியும் ஸ்தோத்திர பலியும் செலுத்தும் பொழுது கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தார், அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை நாம் என்ன செய்யணுமா? நாம் பற்றி அணைக்க வேண்டும். அதுதான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதோம் குமராவிலே 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த 10 நீதிமான் நிமித்தம் அந்த ஊரை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறதை பார்க்கின்றோம். அப்போ அப்படி என்றால் கர்த்தர் தேசங்களை மன்னிக்கிறவராகவும் காணப்படுகின்றார். அவருடைய கோபமும் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த தேசத்தில் நீதிமானாய் வாழும் பொழுது அந்த தேசத்தில் 10 நீதிமான்கள் இருக்கும் பொழுது அப்ப என்ன செய்வாரா? கர்த்தர் தேசத்தை என்ன செய்வாரா? மன்னிப்பார். அப்போ இந்த நாட்களை பார்க்கும்போது ரட்சிப்பு, அபிஷேகம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் அறிந்திருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி சற்று ஒருபடி மேலாக நம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான்களா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டுடைய நோக்கமா இருக்கிறது, ஆண்டுடைய திட்டமா இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 72 வித ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீதிமான்களுக்காக சொல்லி வைத்திருக்கிறார். எத்தனை ஆசீர்வாதம்? கிட்டத்தட்ட 72 விதமான ஆசீர்வாதங்களை யாருக்கு வைத்திருக்கிறார்? நீதிமானாய் வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அது நம்முடைய சொந்த ஆசீர்வாதம். நீங்க பல நேரத்தில் நினைக்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே இல்லை, கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமே கொடுக்கிறது இல்லை. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் என்பது நான் பிறக்கும் போது என் மேல் வைக்கப்பட்ட ஒரு காரியம். ஆசீர்வாதம் ஏதோ நான் வளர்ந்த பிறகோ இல்லை நான் சில காரியத்தை நான் தாழ்ந்த பிறகோ எனக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதல்ல. ஏற்கனவே ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மேல வைக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அதைத்தான் வேதம் சொல்கிறது. 72 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்பொழுது நம் நீதிமானாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் இங்க வேதத்தில் வாசிக்கிறோம். சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்கும் போது 50 நீதிமான்கள் தான் தேசத்தின் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்ப ஆபிரகாம் கேட்கிறார், அப்ப 40 நீதிமான்கள் இருந்தால்? அப்ப சொல்லுகிறார், நான் அழிக்க மாட்டேன். அப்ப 30, அப்ப 20, நான் அழிக்க மாட்டேன். அப்ப 10 நீதிமான்கள் இருந்தால்
10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். கடைசியாக அப்போ சொல்கிறார், இன்று நமது ஆசீர்வாதத்துக்காகவும் நம்ம தேசத்தின் ரட்சிப்புக்காகவும் நான் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீதிமான் என்ற வார்த்தைக்கு 7 வித அர்த்தங்கள் உண்டு. நோட் பண்ணிக்கங்க, இன்னைக்கு உங்களுடைய செய்தி அதுதான். நீதிமான் என்றால் என்ன? நீதிமான் என்ற வார்த்தைக்கு 7 விதமான அர்த்தங்கள் உண்டு. அதைதான் இந்த நாளில் நம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். முதலாவது, நீதிமான் என்றால் என்ன? நீதிமான் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? ரைட்டியஸ் மேன். நீதிமான் என்றால் ஆங்கிலத்தில் ரைட்டியஸ் மேன். கிரேக்க மொழியிலே டிகோலசிஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்ன வார்த்தை? டிகோலசிஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதே புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் கிட்டத்தட்ட 92 முறை இந்த நீதிமான் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் டிகோலிசிஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு சமமான பழைய ஏற்பாட்டில் இந்த நீதிமான் என்ற வார்த்தைக்கு எபிரேயர் மொழியில் கிட்டத்தட்ட 305 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 305 முறை எபிரேயர் மொழியில நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டு 92 முறை டிகோலஸ் என்கின்ற வார்த்தை, நீதிமான் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த இப்படிப்பட்ட மொழியில் சொல்கிறேன் என்றால், வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டை முழுக்க ஆண்டு எபிரேயர் மொழியிலே தான் அதை எழுதினார்கள். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல நமக்கு சொந்தமான மொழியிலே, தாய்மொழியிலே அதை அச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு எபிரேயர் மொழியிலையும் புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியிலையும் அதை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீதிமான் என்றால் நாம் விலகிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணுமா? நீதிமானாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நீதிமானுக்குரிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு என்னோட செய்தியில் நீதிமான் என்ற வார்த்தைக்கு 7 விதமான அர்த்தங்கள் உண்டு. முதல் காரியம், முதல் தலைப்பு சொல்லி பார்க்கும்போது, பாவம் மன்னிக்கப்பட்டவன் நீதிமான். பாவம் மன்னிக்கப்பட்டவன் நீதிமான். He whose sin forgiven is righteousness. யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் நீதிமான் என்று சொல்ல பார்க்கின்றோம். அப்போ முதலாவது, பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமைதான் நீதிமானின் முதல் அனுபவமாகும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவருடைய வாழ்க்கையிலே நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாவம் 2 பேர் நீதிமானவர்களுக்காக தேவாலயத்துக்கு போனார்கள். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் 11 14 வாசித்து பார்க்கும்போது, 2 பேர் நீதிமான் ஆவதற்காக எங்க போனாங்க? They went to synagogue, ஆண்டவருடைய சமூகத்துக்கு, தேவாலயத்துக்கு போனாங்க. 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. அதில் ஒருவன் தன்னை நீதிமான் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டிருந்தான். யார் நினைத்துக் கொண்டிருந்தான்? பரிசேயன் தனக்குள் நீதிமான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தான். வேதத்திலே சரித்திரத்தில் வாசித்து பார்க்கும்போது, இவன் பல ஆண்டுகளால் பக்தியில் வாழ்ந்த பரிசேய சமயத்தை சேர்ந்தவன். இவன் எந்த சமயத்தை சேர்ந்தவன்? பரிசேய சமயத்தை சேர்ந்தவன். பரிசேயன் என்றால் என்ன? ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயன் சொல்றோமே, இந்த பரிசேயன் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்டவன் பரிசேயன் என்றால் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்போ தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு ஊழியம் செய்ய, தேவனுக்காக ஜீவிக்க பிரித்தெடுக்கப்பட்டவன். கர்த்தருக்காக தங்கள் குடும்பம் முழுவதையும் பிரித்தெடுத்து வைத்தவர்கள். அந்த பரிசேயனும் நீதிமானாவதற்காக என்ன செய்யறாரு? அவர் தேவாலயத்துக்கு போனான். அதே வேளையில் அந்த ஊரில் உள்ள ஒரு பாவியான மனிதன் இருந்தான். அவன் பேர் என்ன சொல்லி பார்க்கும்போது, அவன் பல பாவங்களை செய்த அந்த ஆயக்காரனாக இருந்தான். அப்ப யாரு போனாங்க தேவாலயத்துக்குள்ள? பரிசேயனும் ஆயக்காரனும் போறாங்க. இந்த வேளையில் தேவாலயத்துக்கு போன இருவரும் என்ன செய்யறாங்க? தேவாலயத்துக்கு போய் நிற்கும் போது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு அருகில் நிற்கிறான். ஆயக்காரனும் பின்னால் இருக்கிறான். பரிசேயன் எங்க நிற்கிறான்? 2 பேர் ஒன்னா சபைக்கு போறாங்க. சபைக்கு போன உடனே பரிசேயன் மாத்திரம் எங்க வரா? வேகமா உடன்படிக்கை பெட்டி இங்க இருக்கும், பரிசுத்த இடம் இதுதான், இங்க வந்து நிற்கிறான். இங்க நின்று ஜபிக்கிறான். ஆயக்காரன் எங்க நிற்கிறான்? சபைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறான். அப்போ நான் தேவாலயத்துக்குள்ள போக எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என் பாவங்களை கர்த்தர் மன்னித்து என்னை கழுவட்டும் என்று சொல்லுகிறது. அவன் பின்னால் நின்று தன் கண்ணை ஏறெடுத்து ஜபிக்கவும் தைரியம் இல்லாமல் மார்பில் அடித்துக் கொண்டு புலம்புகிறான். தேவனே,
என்று சொல்லி தனக்குள்ள என்ன செய்திருக்கிறான், ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆனா அதே நேரத்தில் அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று கொண்டு தன் கண்களை வானத்துக்கு நேரா ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு அவர் சொல்கிறார், தேவனே, பாவியாக என் மேல் என்ன செய்யணுமா, நீங்க கிருபையாயிடும் என்று சொல்லி, தேவனே, நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணிக்க மாட்டேன்னு சொல்லி வசனத்தின்படி என்ன செய்யறான், அவன் தன்னுடைய மார்பை அடித்துக் கொண்டு அவன் என்ன செய்யறான் சொல்லுகிறான். இதை கவனித்திருந்த கர்த்தர் சொன்னார், இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். யாரு? ஆயக்காரன் தன் வீட்டுக்கு திரும்பி போனான்னு சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஜெபம் துவங்கும் போது தூரத்தில் நின்ற ஆயக்காரன் முடியும் போது எங்க வந்தான்? ஆண்டுக்கு நெருக்கமாய் வந்தான். ஜெபம் துவங்கும் போது பரிசேயன் ஆண்டோட நெருங்கி இருந்தவன் அவன் தூரமாய் போனான். வேதம் சொல்கிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பெருமொழிவனுக்கு தேவன் எடுத்து இருக்கிறார், தாழ்வுள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். வேதம் சொல்லி லூக்கா 18:14 சொல்லி, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ இன்னும் நீதிமானாக்கப்படுவதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம், நொறுகின்ற ஆவியோடு பாவ மன்னிப்பு கேட்டு என்ன செய்யணுமா, நான் ஜெபிக்க வேண்டும். எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு கேட்கிறானோ அவருடைய வாழ்க்கையிலே அவன் நீதிமானாக்க அங்கீகரிக்கப்படுகின்றான். 2 பேர் போனாங்க, ஆனா 2 பேரும் ஒரே காலத்துல போனாங்க. ஆனா ஒருத்த மாத்திரம் அவன் தைரியமான, வாரத்துல எத்தனை காணிக்கை கொடுக்கிற, எத்தனை வாட்டி உபவாசம் இருக்கிறான், என் குடும்பமே ரட்சிக்கப்பட்டு சொல்லி தனக்குள்ள பெருமையாய் பேசிக் கொண்டிருந்தான். ஆனா ஒருவன் மாத்திரம் தூரத்தில் நின்று கொண்டு, நான் இதுக்கெல்லாம் தகுதியற்றவன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் அவனை தாழ்த்தின பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தப்பட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் அவன் உயர்த்தப்பட்டான். அப்போ இன்னைக்கு அநேக வாழ்க்கையை பார்க்க வேதம் சொல்லி ரோமர் 3:24 சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் மீட்கப்பட்டுக் கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க அநேக உலக மக்களை பார்க்கும்போது இன்னைக்கு தேங்காய் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, இன்னைக்கு சாதாரண ஒரு பூ மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, சாதாரண ஒரு வாழைப்பழத்து மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீங்க நான் நீதிமானாக்கப்படுகின்றோம். ஒரு நீதிமான மனிதன் எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தரை நீதிமான ஆக்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே, அவர் ரத்தத்தினால் மாத்திரமே என்னை நீதிமான ஆக்கிக் கொள்ள முடியும். அப்ப முதல் காரியம், பாவம் மன்னிக்கப்பட்டவன் நீதிமானாக்கப்படுகின்றான். 2வது காரியம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுபவனே நீதிமான். முதல் காரியம், எந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் நீதிமான். 2வது, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனே நீதிமான். அப்போ நீதிமான் என்ற பாக்கியமான நிலையானது பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்தில் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முதலாவது கேட்கணும். 2வது, பாவத்திலிருந்து விடுதலை நான் பெற வேண்டும். நான் முழுமையாக பாவத்திலிருந்து எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை பெறுகின்றதோ அவன் நீதிமான். அந்த பாவத்தில் தப்பி வெளியே வருபவனே நீதிமானாக்க இருக்கிறான். இன்னைக்கு அநேக நேரத்தில் நான் செய்கின்ற பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கின்றேன், ஆனா பாவத்திலிருந்து வெளியே வருவதல்ல, மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளாய் நாம் செல்லுகின்றோம். ஒருவேளை தவறான வார்த்தைகளை பேசுகிறோம், அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறோம், அந்த காலத்தில் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது 2ஆம் காரியம், பாவத்தை விட்டுவிட வேண்டும், அதை விட்டு வெளியே வர வேண்டும். பாவம் என்பது தொடரும் தன்மை உடையது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ பவுல் சொல்லுகிறார், பாவம் என்கிற ஒரு காரியம் நம்மை தொடரும் தன்மை உடையது, நம்ம தொடரும் தன்மை உடையது. ஒரு கதையை சொல்லுகிறேன். டாக்டர் என்ஜே பால் என்கின்ற ஒரு மனிதன் ஒரு கதையை இப்படியாக தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்றால், ஒரு குதிரையும் ஒரு ஈக்கும் ஒரு போட்டி வச்சாங்க. ஒரு குதிரைக்கும் ஒரு ஈக்கும் என்ன செஞ்சாங்க, ஒரு போட்டி வச்சாங்க. அப்போ அந்த குதிரை சொன்னதான், என்னை போல யாரும் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஏன்னா குதிரை சிங்கத்தை விட புலியை விட வேகமாய் ஓடக்கூடிய தன்மை உடைய ஒரு மிருகம் யாருன்னு சொன்னா குதிரை தான். அப்ப குதிரை தனக்குள்ள பெருமையை பேசிக்கொண்டே இருந்துச்சு, என்னை போல யாருமே ஓட முடியாது. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த ஈக்கு அது சொல்லிச்சு, நான் கூட நான் ஓடிடுவேன், உன்னை விட நான் ஓடிடுவேன் சொல்லி குதிரை ஈன செஞ்சான். குதிரையோட ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருந்துச்சான். அப்போ குதிரைக்கு பொறாமையா இருந்துச்சு, ஏன்னா என்னை விட நீ ஓடிடுவியா,
அப்படின்னு சொன்ன உடனே குதிரை சொல்லிச்சா, வா நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம், யாருக்கு? குதிரைக்கும் ஈக்கும் ஒரு போட்டி. அப்போ குதிரை போட்டி ஆரம்பிச்ச உடனே வேகமா ஓடிக்கொண்டே இருக்கு. குறிப்பிட்ட அந்த இலக்கை நோக்கி குதிரை ஓடிக்கொண்டே இருக்கு. அப்போ குதிரைக்கு இந்த ஈ எங்கதான் இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்குதான். ஈ என்ன செய்யல, காணும். கொஞ்ச நேரத்துல பார்த்தா இதுக்கு முன்னாடி திரும்பிட்டு முன்னாடி பார்க்கும்போது ஈ அந்த கோட்டை போய் தொட்டுருச்சான். அந்த போட்டியில ஈ வெற்றி பெற்றுச்சான். அப்போ அந்த குதிரைக்கு காரியம், நான் பின்னாடி திரும்பி பார்த்தனே, நீ காணவே இல்லை, எங்க நீ இப்போ எப்படி நீ ஓடி வந்த? அப்போ ஈ சொல்லிச்சா, நான் இருக்கிறதுல எல்லாவற்றையும் சின்னதா நான் காணப்படுறேன், அநேக கண்களுக்கு சில நேரத்தில் தெரியாம இருப்பேன். நீ ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கும் போது நீ ஓடின பத்தியா, உன் மேல ஏறி உட்கார்ந்துட்டேன். நீ திரும்பி பார்த்த பத்தியா, அந்த நேரம் பார்த்து இறங்கி நான் போய் கோட்டை தொட்டுட்டேன் சொல்லி சொல்லிச்சான். இது ஒரு கதையா இருந்தாலும் இது நான் புரிந்து கொள்வது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்னா, பாவம் என்பது தொடரும் தன்மை உடையது. பாவம் என் மேல ஒட்டி கொண்டுச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது, அதுதான் ஜெயிச்சிடும். பாவத்தை என்ன செய்யணுமா, அது என்ன செய்ய இருப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். பாவம் என்னை என் மேல உட்கார்ந்துச்சுன்னா அதை விடுவதற்கு ரொம்ப கடினமாய் காணப்படும். பாவம் தான் சில நேரத்தில் என் வாழ்க்கையில ஜெயிக்கும். அப்போ இது போலதான் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காலத்திலே ஆதாம் முதல் அத்தனை விசுவாசிகளும் ஊழியர்களையும் எல்லா மக்களையும் பாவம் ஒட்டிக்கொண்டு துரத்தி கொண்டே இருந்தது. பழைய ஏற்பாடு பார்க்கும்போது அநேக வாழ்க்கையிலே பாவம் அவங்க செஞ்சான், துரத்தி கொண்டே அது இருந்தது சொல்லி பார்க்கின்றோம். மோசே நியாயப்பிரமாண காலத்தில் முழுவதும் நீதிமானாக ஒருவராகிலும் ஜீவிக்க முடியல. அவங்க யாராலும் நீதிமான ஜீவிக்க முடியல. மோசே மூலம் கொடுத்த 10 கட்டளைகள் பிரமாணங்களையும் அவங்க தேவன் தந்திருக்கிற அதில் 9 கட்டளைகளையும் அவங்க கடைபிடிக்கிறாங்க. கடைசி கட்டளை கடைபிடிக்க முடியல. என்ன கட்டளை? பிறனுக்கு யாதொன்றும் இச்சையாதிருப்பதாக. இந்த கட்டளை என்ன செய்ய முடியல, அவங்க கடைபிடிக்க முடியல. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்ப இப்படியாக விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலை பெறுபவனே நீதிமான். தன்னை விரட்டி வருகின்ற பாவங்களிலிருந்து விலகி ஜீவிப்பவனே நீதிமான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்ப இரண்டாவது காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது, பாவத்திலிருந்து நான் முழுமையாக நான் விடுதலை பெற வேண்டும், அவன் தான் நீதிமானாக அங்கீகரிக்கப்படுகின்றான். மூன்றாவது காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது, குற்ற உணர்விலிருந்து நான் விடுதலை பெறுபவன் நீதிமான். குற்ற உணர்வு, இன்னைக்கு பாவமான காரிய வாழ்க்கை குற்ற உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குற்ற உணர்விலிருந்து நான் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை பெற வேண்டும். அப்படி விடுதலை பெறுகின்ற மனிதன் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமான். ஒருவன் பாவம் செய்யும் போது அது அவனுக்குள்ளே முதலாவது குற்ற உணர்வை கொண்டு வருகிறது. எந்த மனிதன் பாவம் செய்கிறானோ அவனுக்குள்ள என்ன வரும், ஒரு குற்ற உணர்வு வரும். இயேசுவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த பிலாத்துக்கு அவன் சாகும் வரையிலும் அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. அவனுக்குள்ள குற்ற உணர்வு இருந்துச்சு. அவனுடைய கைகள் ரத்த கரையாக அவன் கைகள் இப்போது அவனுக்குள் காணப்பட்டதான். அவன் எந்த சோப்பு போட்டு கலவினாலும் அவன் ரத்தக்கரை மாறவில்லை. அவன் அழுது கொண்டுதான் இருந்தான். அப்போ ஒரு மனிதனுடைய பாவம் செய்கிற போது பிசாசினாலே அவனுக்கு குற்ற உணர்வு கொண்டு வரப்படுகின்றது. அவனுக்குள்ள குற்ற உணர்வு கொண்டு வரப்படுகின்றது. நீங்க சில நேரத்தில் பார்க்கும்போது திருவிருந்து எடுக்கும்போது இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள்லாம் பார்க்கும்போது திருவிருந்து சொன்னாலே ஒரு கூட்ட ஜனம் என்ன செஞ்சிடும், அப்படியே சபையை விட்டு வெளியே போயிடும். காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு. ஆராதனையுடைய பந்திகளை நான் சேர துணியாமல் பல நேரங்களில் நான் விலகி போகுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. காரணம் எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு. வேதம் சொல்கிறது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்களுக்கென்றும் உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்குள் இல்லாதிருப்பதனால் அந்த பலியை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. நீ எவ்வளவுதான் இன்னைக்கு நான் ஆராதனை செய்தாலோ நான் சுத்தப்படுத்தினாலோ தொடர்ந்து அந்த பாவ மனசாட்சி எனக்குள்ள இருக்கும் போது
நான் என்ன பலி செலுத்தினாலும் அது ஆண்டவருடைய சமூகத்திலே அது நிறுத்தப்படுகின்ற பலியாய் மாறுகின்றது. அந்த பலிகள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏற்கப்படாத பலியாக மாறுகின்றது. அப்போ வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் ஆகிலும் அதனாலே நான் நீதிமாக்கிறதுனாலே என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. கர்த்தர் மாத்திரமே நியாயம் விசாரிக்க முடியும். நான் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய குற்றங்களை நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். இவ்விதமாக தன் மனசாட்சியிலே நான் யாதொரு குற்றம் செய்யாதவன் என்று சுத்த மனசாட்சி உடையவனாக இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாட்டுடைய நீதிமான். சுத்த மனசாட்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இயேசு சீசர்களில் ஒருவனாக இருந்த யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் எங்கேயா சொன்னாரா, நீ ஏதாவது காட்டி கொடுத்துட்டு நீ செத்துடணும், இல்ல யாராவது சொன்னாங்களா நீ இருக்கக்கூடாது, இல்ல அவனை காட்டி அவனுக்கு உதவி செய்த அந்த போர் வீரர்கள் அவனை கொலை செய்தார்களா? அவனுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு, அவனுக்குள்ள இருந்த குற்ற உணர்வு கடைசி என்ன ஆச்சு? யூதாவின் குற்ற மனசாட்சியை அவரை தற்கொலை செய்ய தூண்டியது. அவனை தற்கொலை செய்ய தூண்டியது. இன்னைக்கு எனக்குள்ள நான் செய்கின்ற பாவம் ஏதோ ஒரு நாள்ல எனக்குள்ள குற்ற உணர்வு கொண்டு வந்து அதை என்னை தற்கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு வரும். இவ்விதமாக குற்ற உணர்வு உள்ளவர்கள் குறித்து எபிரேயர் நிருபத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. அதற்கேற்றபடியே செலுத்தப்படுகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்யக்கூடிய மனசாட்சியை பூரணப்படுத்த கூட உள்ளவர்களா இருக்கிறது. அப்போ நீங்க என்ன காணிக்கை ஆண்டு சமூகத்திலே நான் செலுத்தினாலும் என்னோட மனசாட்சி ஒரு குற்ற உணர்வு நிறைந்ததா இருக்கிறது. என்னுடைய மனசாட்சி ஆண்டுடைய எதிர்பார்க்கிற குற்ற உணர்வுகளும் மனசாட்சியாக இருக்குமானா என்னுடைய காணிக்கை எடுபடாது. என்னுடைய காணிக்கை ஆண்டுடைய சமூகத்தில் அது அங்கீகரிக்கப்படாது. அப்போ குற்ற உள்ள இருதயத்தோடு நான் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை என்னை விட்டு அகற்றி போட வேண்டும். நான்காவது காரியம் நீதிமான் என்றால் ஸ்தானம் மாற்றப்பட்டவனே நீதிமான். ஸ்தானம் மாற்றப்பட்டவனே நீதிமான். நான்காவது, நம்முடைய ஸ்தானத்தை நாம் இருக்கும் இடத்தை மாற்றும் போது நாம் நீதிமானாக்கப்படுகின்றோம். நாம் நிற்கிற இடம் மாற வேண்டும். நாம் நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது? நாம் இருக்கிற இடம் ஆண்டவர் விரும்புகிற இடமாக இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 51:3 சொல்லுகிறேன், என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. இன்னைக்கு பாவம் என் வாசப்படியில காத்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நான் இருக்கிற இடம் எப்படியாக இருக்கிறது? நான் வசிக்கின்ற ஸ்தானம் எப்படியாக இருக்கின்றது? அப்போ நீங்க ஆண்டவர் சமூகத்திலே நான் சொல்லணும், நான் இருக்கிற இடமும் நம்முடைய ஸ்தானமும் மாறப்பட வேண்டும். நம்முடைய கால்கள் எங்க இருக்கிறது என்பதை நம் பொறுத்துதான் நாம் நீதிமான்களா பாவிகளா என்று சொல்லி நாம் கண்டறிய முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நிற்பவன் நீதிமான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேடுகிறவன் நீதிமான். அப்போ நான் ஸ்தானம் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற இடத்திலே நீங்கள் நானும் நிற்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஐந்தாவது காரியம், எல்லா இடங்களிலும் சரியானதை செய்கிறவன் நீதிமான். நீதிமான் என்றால் யாரெல்லாம் எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி இருக்கீங்களோ அவங்க தான் என்ன செய்ய நீதிமான். யாரெல்லாம் எல்லா இடங்களிலும் ஒரே கிறிஸ்துவ இருக்கீங்களோ அப்ப ஐந்தாவது நீதிமான் என்றால் எல்லா இடங்களிலும் சரியானதை செய்கிறவன் என்று அர்த்தம். நீதிமான் என்றால் என்ன அர்த்தம்னா எல்லா இடத்திலும் ஒரே போல வாழ்கிறவன் தான் நீதிமான். வேதம் சொல்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை என்பதை வெளிக்காட்டிக் கொள்ள உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் நீங்க தான் நீதிமான். யார் நீதிமான்? நீங்க ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை வெளிக்காட்டிக் கொள்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் நீங்க தான் நீதிமான். அப்போ விசுவாசி என்று என்னை ஒருவர் கண்டுகொள்ள கூடாது என்று சொல்லி நம்முடைய தோட்டம், நடக்கை, செயல்களை, பேச்சுக்களை நாம் மாறுபடுமானால் நாம் ஐந்தாவதாக சொல்லப்பட்ட நீதிமான் என்ற தகுதியை நீங்கள் நானும் இழந்து போய்விடுவோம். இன்னைக்கு பல நேரங்கள்ல நீ கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்க்கும்போது, உறவு வீட்டுக்கு போகும்போது, இல்ல வெளியிடத்துக்கு போகும்போது, இன்னைக்கு பல நேரங்களில் கிறிஸ்துவனை மறந்து போகுகிறேன். இன்னைக்கு உறவுகள் மற்ற மதத்தினரா இருக்கலாம், ஆனா பல நேரங்களிலே நான் அந்த மதத்துக்குள்ள நான் கிறிஸ்துவனை காட்டிக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நான் தனித்து விடப்படுவேன் என்று சொல்லி பல நேரங்களில் இயேசு கிறிஸ்து மறுதளித்து விட்டு இன்னைக்கு சபைக்குள்ள வரும்போது கிறிஸ்துவ அங்கீகரிக்கப்பட்டோம். வெளி உலகத்துக்கு போகும்போது உலக பிரகாரமான காரியத்தை, ஆடைகளை தரித்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அவங்க நீதிமானாக
இருக்க முடியாது. எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி எந்த இடமா இருந்தாலும் தைரியமாய் ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடிக்கிறாங்க, தைரியமா இருக்கிறாங்க, அவங்களே நீதிமான் சொல்லி பார்க்கின்றோம். அப்போ சபையில் எப்படிப்பட்ட இப்படி பரிசுத்தவான்களாய் பக்தியாய் காணப்படுகிற பாடப்படுகிறோமோ அப்படியே நமது ஊரிலும் நம்ம சமுதாயத்திலும் நம்ம வீட்டிலும் நம்ம உறவுகளின் நடுவிலோ நான் எப்படியாய் காணப்பட வேண்டுமா? நான் நியாயத்திலிருந்து தப்பிக்கின்ற நீதிமானாய் காணப்பட வேண்டும், நீதிமானாய் காணப்பட வேண்டும். நீங்க அநேக வாழ்க்கையில நாம் பார்க்கின்றோம். நீங்க அநேக உறவுகள் நடுவில் இன்னைக்கு பல நேரங்களில் இன்னைக்கு மற்ற மதத்தினர் கொடுக்கின்ற முக்கியத்துவம் கூட கிறிஸ்துவாகிய நாம் நம்மால் கொடுக்க முடியல. இன்னைக்கு நம்ம ஒரு புரோகிராம் வச்சா இன்னைக்கு மற்றவங்க இந்துக்காரங்க வருவான்னு சொல்லி இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம நேரங்களை குறைத்து விடுகின்றோம், நம்முடைய ஆராதனைகளை குறைத்து விடுகின்றோம். ஆண்டவரிடத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. காரணம், என்னுடைய சொந்த பந்தங்கள் கோச்சிட்டு போயிடுவாங்க, என் சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க காத்து கொண்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பல நேரங்களில் நாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவ நேரத்தை நாம் கொடுப்பதில்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்துவாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் பார்க்கும்போது கொர்நேலியு வீட்டுக்கு வரும்படி பேதுருவை கர்த்தர் தரிசனமாய் சொல்லுகின்றார். அப்போ கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு அவன் செய்றாரு, போறாரு. அப்படி போகும்போது ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறாரு. என்ன தரிசனம் கொடுக்கிறாருன்னா, பேதுரு கூப்பிட்ட உடனே தன்னோடு இருக்கிற சில சகோதரரை கூட்டிக் கொண்டு பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போனா, போவதற்கு முன்பு மிகவும் சந்தேகப்பட்டார். கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போவதற்கு முன்பதாக அவர் சந்தேகப்பட்ட காரணம், கொர்நேலியு வீட்டு அனைவரும் கிரேக்கர்கள். அவெல்லாம் யாரா? கிரேக்கர்கள், விருத்த சேதனம் பெறாதவர்கள், சகலத்தையும் சாப்பிடுபவர்கள் என்று பேதுருக்கு தெரியும். கொர்நேலியு வீடு மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள், கிரேக்கர்கள், அவங்க எல்லாத்தையும் அடித்து புசிப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இந்த பேதுரு கவனிங்க, ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன தரிசனம்னா, ஒரு கனவு கொடுக்கிறார். என்ன காரியம்னா, அதுல ஒரு காரியம் இருக்கு. சகல விதமான மிருகங்களும் சகல விதமான பறவைகளும் 4 கால் உடைய மிருகங்களும் ஒரு துப்பட்டியிலே கட்டப்பட்டு மேலிருந்து இறங்கி வருகிறது. இது யார் பார்க்கிறாரு? பேதுரு தரிசனமாய் பார்க்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் யோசித்து எழுந்து அடித்து புசி என்று சொல்லி கட்ட சொல்லுகின்றார். அப்போ இன்னைக்கு நான் பார்க்கும்போது வேதம் சொல்லுங்க, தீட்டானது ஒன்றும் இதுவரை நான் புசித்ததில்லை. பேதுரு சொல்லுகிறாரு, தீட்டான காரியத்தை நான் எதுவும் நான் புசித்ததில்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கவனிங்க, ஆண்டவர் காரியத்தை சொல்லுகிறார், பரிசுத்தப்படுத்தியவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. இன்னைக்கு பல நேரங்களில் பேதுரு தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கொர்நேலியு அனுப்பப்பட்ட ஆட்கள் பேதுருவை கூப்பிடுகிறாங்க. அப்போ இன்னைக்கு பல நேரங்களில் நினைக்கின்றோம், ஒரு இந்துக்கார வீட்டுக்கு போனா, மற்ற மதத்தின் வீட்டுக்கு போனா இன்னைக்கு புறஜாதிகள் தீட்டாக எண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேக அப்படிதான் நினைக்கின்றோம். பல நேரங்களில் அவங்க வீட்டுக்கு போனா சாப்பிட மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போனா அது தீட்டு, இப்படியாக பல நேரம் நினைக்கின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், பரிசுத்தப்படுத்தியவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். புறஜாதிகளை தீட்டாக எண்ணக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர்கள் உண்மையான விசுவாசிகள். அப்போ பேதுரு அவங்க வீட்டுக்கு போறாரு. போன உடனே வீட்டுல அற்புதம் நடக்குது. அவர் பிரசங்கிக்கிறாரு, அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே பேதுரு எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அதுதாங்க ஒரு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நீ பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இப்படிப்பட்ட விசுவாசிகளை நம்ம இழந்து இருக்கிறோம். இன்னைக்கு நான் கிறிஸ்துவன்னு சொல்லி பல நேரங்களில் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நான் மறந்து இன்னைக்கு மற்ற மக்களை கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்த கூட முடியாத சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி கிறிஸ்டியனிட்டியை பிடித்துக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு நான் வாழக்கூட முடியாத சூழ்நிலை காத்துக் கொண்டிருக்கிறேன். வேதத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தீட்டானது யாரையும் அவையை தனியா ஒதுக்கல. இயேசு கிறிஸ்து அவ எல்லா வீட்டுக்கும் ஒரே மாதிரி காணப்பட்டா, எல்லா வீட்டுக்கும் போய் சாப்பிட்டா. ஏன் பெரும்பாலும் உள்ள ஸ்திரியை அங்க என்ன சொன்னாங்க, இவ தீட்டு உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய ஆடையை தொட்டிலும் பொழுது அந்த தீட்டான ஸ்திரீ அவள் வாழ்க்கையில கர்த்தர் குணம் அடைந்தார். இன்னைக்கு அநேக இடத்துல பார்க்கும்போது பேர் சொல்ல விரும்பல, இன்னைக்கு புண்ணிய ஸ்தலமாய் எண்ணுகின்ற இடத்துல பார்க்கும்போது பெண்களுக்கு இடம் இல்லை, பெண்கள் உள்ள போக முடியாது. காரணம் தீட்டுன்னு சொல்லி ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய ஆடையை தொட்டும் பொழுது ஆண்டவர் அவரை புறக்கணிக்கவில்லை. ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார், ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார். அப்ப எங்களுக்கு இந்த தீட்டான காரியம் வந்தது. இன்னைக்கு மனிதன் மூலமாக உருவாக்கப்பட்ட
எல்லா இடங்களிலும் சரியானதை செய்கிறவன் தான் நீதிமானாக்கப்படுகிறான் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு இது பரம்பாவும் பேதுருவும் தர்க்கம் பரம்ப அரசியலாளே இந்த பேதுரு செய்த காரியத்தை பார்த்து அவனை தர்க்கம் பண்ணினார். அப்போ இன்று அநேக தங்கள் சமுதாய அமைப்பின் மூலமாக பாரம்பரியத்தின் சடங்காச்சாரத்தின் மூலமாக இப்படிப்பட்ட காரியத்தை இன்னும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது எந்த தீட்டும் நமக்கு தடையா இல்லை. கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறவர், அவர் எல்லாரையும் ஒரே போல பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து நம்ம மீட்டெடுக்கிறார் என்றால் எங்கிருந்து இப்படிப்பட்ட சடங்காச்சாரம் வந்தது? ஆண்டவர் சொல்லி ஒரே காரியம் தான், அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் நீதிமானாக்கப்படுகின்றோம். அப்போ இன்னைக்கு சபைகள் ஆவிக்குரிய வேதாக பேரோடு இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் நாம் காணப்படுகின்றோம். ஆனா பல நேரங்கள்ல இன்னைக்கு நான் எப்படியா இருக்கிறேன், இன்னைக்கு கவர்மெண்ட் வேலைக்காண்டி இன்னைக்கு பல நேரங்கள்ல என்னுடைய பள்ளிக்கூட்டத்தில் சேரணும்னு சொல்லி என் பெயரையே மாற்றிக்கொண்டு கிருஷ்ணாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆராய்க்கு வரும்பொழுது சமயத்துல ஆவிக்குரிய தோற்றத்தோடு வருகிற உலகத்து காலத்துக்கு போகும்போது என்னுடைய தோற்றமே மாறி போகின்றது. எல்லா இடத்துல வெளியூர்ல போகும்போது தான் சபையில இன்னைக்கு பக்தியா இருக்க மாட்டேன், வெளியூர்ல போகும்போது பல ஊருக்கு போகும்போது இன்னைக்கு பக்திமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா இடங்கள்ல நான் எப்படி இருக்கணுமா? ஒரே மாதிரி இருக்கணும். எல்லா இடங்கள்ல நான் ஒரே மாதிரி இருக்கணும். சபையில அந்நிய பாஷை பேசணும், ஆனா தெருவில் சண்டை போட்டு கொண்டிருப்போம். சபையில அந்நிய பாஷை தீர்த்து கொண்டிருப்போம், ஆனா தெருவில் ஒரு தண்ணிக்காக சண்டை போடுற கூட்டம் இருக்கு. பக்கத்துல ஒரு மரத்துக்காக சண்டை போடுற கூட்டம் இருக்கு. பக்கத்துல கொஞ்சம் இடம் போனா சண்டை போடுற கூட்டம் இருக்கு. அப்ப எப்படி கிறிஸ்துவத்துல நீங்க நீதிமானாக்க அங்கீகரிக்கப்படுவேன்? நம்ம எல்லா இடங்களிலும் நான் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த விசுவாசம் பவுலுக்கு இருந்தபடியா மற்ற ஊழியக்காரர்களை போல மாயம் பண்ணாமல் எந்த இடத்திலும் சரியானதை செய்யும் நீதிமானாய் வாழ்ந்தான். அதனால்தான் வேதத்தில் பார்க்கும்போது பவுலுடைய உபதேசங்களை பார்க்கும்போது மிக கடினமா இருக்கும். பெண்கள் என்ன இப்படிதான் இருக்கணும், ஆண்கள்னா இப்படிதான் இருக்கணும், பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். காரணம் அவன் சரியானதை செய்தான். அதனாலதான் நீதிமானாக்க எண்ணப்பட்டான் பவுல். அப்போ ஆறாம் காரியம், சரியாக நிதானிக்கிறவனே நீதிமான். நீ கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தடுமாற்றம் அநேகமாய் காணப்படுகின்றது. நீ எவ்வளவுதான் படித்திருந்தாலும் ஒரு காரியத்தை ஆராய்ந்து அதை கண்டுபிடித்து சரியாக நிதானிக்கிறவனாக இல்லாமல் போய்கொண்டிருக்கு. இன்னைக்கு அநேக படித்தவர்கள் ஒரு சரியான காரியத்தை நிதானிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஆராய்ந்து அதை கண்டுபிடித்து சரியாக நிதானிக்கிறவனே யாரு? நீதிமான். அப்ப ஆறாம் காரியம், இன்னைக்கு சரியான காரியத்தை என்ன செய்யணும்? நீங்கள் நானும் நிதானிக்கிற கிறிஸ்துவாய் காணப்பட வேண்டும். சபையிலா இருக்கட்டும், இன்னைக்கு குடும்பமா இருக்கட்டும், வேலை பார்க்க ஸ்தலங்களா இருக்கட்டும், இல்ல சமுதாயத்தில் நடக்குகிற காரியங்களா இருக்கட்டும், நீ எது சரி என்று சொல்லி நான் நிதானித்து பார்க்க வேண்டும். எது சரி என்று சொல்லி நிதானித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பல சில நேரங்கள்ல இன்னைக்கு அநேக பக்தி முத்திருச்சுன்னு என்ன செய்வாங்கன்னா, நீ கிறிஸ்துவத்தை விட்டு நீ மற்ற யாரும் நேசிக்க மாட்டார். பல நேரங்கள்ல மற்ற உதவி கூட செய்ய மாட்டாங்க, மற்றவர்களுக்கு கூட்டு சாப்பாடு கூட போட மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவ முத்திருச்சு. ஆனா கிறிஸ்துவ செய்ய மாட்டாரு, உள்ள இருக்க மாட்டாரு. அப்ப சரியான நிதானிக்கிறவனா இருக்க வேண்டும். நீங்க ஒரு இடத்துல வாழ்றோம் என்றா, ஒரு இடத்துல இருக்கிறோம் என்றா, முதலாவது நான் என் சாட்சி சரியா இருக்கணும். ஒரு சமுதாயத்திலேயோ ஒரு தெருவில் நான் வசிக்கிறேன் என்றால் என் சாட்சி சரியா இருக்க வேண்டும். சுற்றி இருக்கிற மனிதருக்கு நடுவில் நான் சரியான வாழ வேண்டும். நல்ல பேர் எடுக்கின்ற மனிதனா இருக்க வேண்டும். கிறிஸ்துவை கொண்டு இன்னைக்கு பல நேரங்கள்ல இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய பெயரை நாம் புறக்கணிக்கின்றோம். பல நேரங்களில் வீதியில கிறிஸ்துவுடைய பெயரை கொண்டு வருகின்றோம். நான் அநேக இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் ஒன்றுதான், இன்னைக்கு பைபிளை படித்துட்டு போய் பக்கமா சுவிசேஷத்தை சொல்றது கிறிஸ்துவம் அல்ல. கிறிஸ்துவத்தை சுவிசேஷம் என்பது என்ன என்றால், நான் நடக்கிற விதம் தான், நான் வசிக்கின்ற இல்லம் தான், நான் மற்ற இடத்துல பழகிற விதம் தான், என்னுடைய அயலார இடத்துல நான் பழகிற விதம் தான், இன்னைக்கு மற்ற இடத்துல நான் பேசுகிற விதம் தான், நடக்கிற விதம் தான். இதுதான் மிகப்பெரிய ஒரு சுவிசேஷம், மிகப்பெரிய சுவிசேஷம். அப்போ நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் சரியா நிதானிக்கிறவனான ஒரு கிறிஸ்துவனாய் இருக்கும் பொழுது நான் நீதிமானாக்கப்படுகின்றேன். 7வது காரியம், கடைசியாக, வார்த்தைகளில் தன்னை நீதிமானாக விளங்க பண்ணுகிறவனே நீதிமான். வார்த்தைகளில் தன்னை சரியாய் நடத்துகிறவன் நீதிமான். வார்த்தைகளில் தன்னை நிதானமாக விளங்க பண்ணுகிறவனே நீதிமானாய்
நமக்கு சாட்சியா இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் சாட்சியாக இருக்கும். வேதம் சொல்லி நாவின் மாறுபாடுகள், நாவின் முறுமுறுப்பு, நாவின் அசுத்தம் நீக்கிறவர்களே நீதிமான். அப்ப நீதிமான் என்றால் யாரு? எந்த மனிதனுடைய நாவின் முறுமுறுப்பு இருக்குதோ, எந்த மனிதனுடைய நாவின் மாறுபாடுகள் இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய நாவின் அசுத்தம் இருக்கிறதோ, அவன் நீதிமானாக இருக்க முடியாது. அப்போ இன்னைக்கு நாம் மாறுபாடுள்ள சங்கதியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஊழியத்தில் எந்த விதமான மாறுபாடான வார்த்தைகள் இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அவன் தான் சரியான நீதிமானாய் காணப்படுவான். வேதம் சொல்கிறது, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி அப்போஸ்தலர் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்போ மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லுவதை பார்க்கின்றோம். அப்போ மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது நியாய தீர்ப்பிலே நான் கணக்கு கொடுக்கிறதா இருக்க வேண்டும். எனவே நீதிமான் எப்படிப்பட்டவன்? தன் வார்த்தையிலே சுத்தம் உள்ளவனே நீதிமான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எந்த மனிதனுடைய வார்த்தையிலே அவன் வார்த்தையிலே சுத்தம் இருக்கின்றதோ அவனே நீதிமான். இன்னைக்கு பல நேரங்களில் சபைகளில் நம்முடைய வார்த்தைகளுக்கு நாம் கவனமா இருக்க வேண்டும். இன்னைக்கு மக்களிடத்தில் பேசுவதிய வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜாய்ஸ் மெயில் என்கின்ற ஒரு அம்மையா இவ்வாறு தனது வார்த்தைகளிலே தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். என்ன வார்த்தை என்றால், யாதொருவர் இன்றிலிருந்து 30 நாட்களுக்கு முற்போக்கான அறிக்கைகளை தயார் செய்து ஒரு நாளைக்கு 100 முறை அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் 30 நாட்களுக்குள்ளாக அவர்கள் அறிக்கையின்படியே மாறிவிடும். என்ன சொல்றாங்கன்னா, எந்த மனிதன் இந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 30 நாளைக்கு 100 முறையாவது தாம் விரும்புகிற காரியத்தை அறிக்கையிடுறாங்களோ 30ஆம் நாளிலே அவங்க அறிக்கையின்படியே மாறிவிடும். புரியுதுங்களா? பல நேரத்துல நாம் சொல்றோம்ல, என்ன சொல்றோம், ஒரு காரியத்தை நமக்கு பிடிக்காத காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தா அது அப்படி நடந்துடும். பல நேரம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பல நேரம் நம்ம பிள்ளைகளை திட்டுகிறோம், சனியனே சொல்றோம், பல நேரத்தில் சில வார்த்தையை சொல்லி நாம் சாபம் விடுகின்றோம். சில நேரத்தில் அப்படி நடந்துடும். அப்போ இதுதான் யாக்கோபு தன் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறார். அனுதின ஜீவித்தில் சம்பாஷணையில் நமது பேச்சில் வார்த்தையில் நம்ம நீதிமானாக வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது பல நேரங்களில் மாற்றப்பட்டு அவசரப்பட்டு நிதானம் இழந்த வார்த்தைகளை கொட்டுகளாக நாம் காணப்படுகின்றோம். பல நேரங்களில் நம் வார்த்தை மூலியமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றம் காணப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க, சில நேரங்களில் நாம் விடுகின்ற வார்த்தை தான் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு போகுது. நீங்க அநேக குடும்பங்கள்ல ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை இன்னும் என்னை பாதிக்கின்றது, ஏதோ ஒரு வார்த்தை இன்னும் என் வாழ்க்கைக்கு ஒரு காரணமா இருக்கிறது, அந்த வார்த்தை தாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்க பிரிவினைக்கு எந்த காரணமும் இருக்காது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் இன்னும் என்னை பாதித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், என் வார்த்தையிலே நான் கவனமா இருக்க வேண்டும், என் வார்த்தையிலே நான் பேசும்போது நான் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்படுவீர்கள். எனவே வேதம் சொல்றது, உங்கள் உதடுகளின் மதுரம் உங்களை நீதிமானாக விளங்க வைக்கட்டும். பரிசுத்தமான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை, கனிவுள்ள வார்த்தை பேசி உங்களை நீதிமானாக விளங்க பண்ணுங்கள். அப்ப என் வார்த்தை எப்படி இருக்கணுமா? நீதிமான உள்ள வார்த்தையாக, விசுவாசம் உள்ள வார்த்தையாக, பரிசுத்தம் உள்ள வார்த்தையாக, கனி உள்ள ஒரு வார்த்தையாக என் வாழ்க்கை மாற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நீதிமான் என்றால் இன்னைக்கு நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒருவனாக காணப்படுகின்றேன். நீதிமான் என்றால் டிகோலோசிஸ், நீதிமான் என்றால் இன்னைக்கு சரியானதை செய்கிற மனிதன். அப்போ 6-7 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது, பாவம் மன்னிக்கப்பட்டவனே நீதிமான். இரண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனே நீதிமான். மூன்றாவது, குற்ற மனசாட்சி இல்லாதவனே நீதிமான். நான்காவது, ஸ்தானம் மாற்றப்படுபவனே நீதிமான். ஐந்தாவது, எல்லா இடங்களிலும் சரியானதை செய்பவனே நீதிமான். ஆறாவது, சரியாக நிதானிப்பவனே நீதிமான். ஏழாவது, வார்த்தைகளை சுத்தம் உள்ளவனே நீதிமான். இன்று இந்த நாளில் நீங்கள் நானும் அறிக்கையிட வேண்டும். இப்படிப்பட்ட நீதிமான்கள்
இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் 10 பேர் இருந்தாலும் அந்த தேசத்தை அழிவை கொண்டு வர மாட்டார். 10 நீதிமான் இருந்தாலும் அழிவை கொண்டு மாட்டார். ஏன் 50 நீதிமான் பேர் இருந்தாலும் அந்த பட்டணத்து தேசத்தை பலத்த எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குவார். இன்னைக்கு நம்ம சொல்லா இருக்கலாம், இந்த சபையில 10 நீதிமான்கள் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்தையும் நம்முடைய பட்டணங்களையும் நம்முடைய தீவுகளையும் கர்த்தர் அழிக்க மாட்டார். நீதிமானாய் நீங்கள் நானும் விளங்க வேண்டும், நீதிமானாய் வாழ வேண்டும். தொடர்ந்து நீதிமானாய் வாழ்வதற்கு இந்த 7 காரியங்களை கடைபிடிக்கும் போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே வார்த்தை மூலமாக நம்ம நீதிமானாக கர்த்தர் விளங்க செய்வாராக. ஆமென், ஆமென்.